அமைதியான ஆமையும் வேகமான முயலும். ஒரு நாள் ஒரு அழகான காட்டில் ஒரு முயல் மற்றும் ஒரு ஆமை வாழ்ந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடுவதைப் பற்றி பெருமைப்படுவதைப் போல, ஆமை மெதுவாக நகரும் விலங்காக இருந்தது. முயல் எப்போதும் ஆமையை கேலி செய்தது. "நீ மாதிரி மெதுவாகச் செல்லும் விலங்கு என்னத்தை செய்வது?" என்றது. ஆமை அமைதியாகச் சிரித்து, "வந்துவிடு, ஒரு ஓட்டப்பந்தயம் போட்டுவிடலாமே" என்றது. முயல் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொண்டது. "நீ என்னை வெல்லப் போகிறாயா? இது சுவாரஸ்யமாக இருக்கும்" என்றது. அனைத்து விலங்குகளும் ஓட்டப்பந்தயத்தை பார்க்க வந்தனர். ஓட்டம் தொடங்கியது. முயல் வேகமாக ஓடி ஆமையை விட்டு தொலைவில் சென்றுவிட்டது. ஆமை மெதுவாகத்தான் வருகிறது. நான் சிறிது நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என் நினைத்து ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை மெதுவாகவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அது ஒருபோதும் நின்றுவிடவில்லை. நேரம் ஆகிவிட்டது. முயல் விழித்து பந்தய இடத்தை நோக்கி ஓடியது. ஆனால் அதற்குள் ஆமை ஏற்கனவே முதலிடத்தில் சென்றுவிட்டது. அனைத்து விலங்குகளும் ஆமையை கைத்தட்டி பாராட்டினர். முயல் வெட்கப்பட்டு ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது. மெதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். அமைதியும் பொறுமையும் வெற்றிக்குத் தூண்கள்.